எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. இன்னும் எங்களுடைய சமய புத்தகம் அது தோன்றிய நாளிலிருந்து, வந்த நாளிலிருந்து, அது எழுதப்பட்ட நாளிலே இருந்து அது இன்னும் மாறவில்லை என்று சொல்லுவதற்கு முஸ்லிம்களை தவிர உலகத்தில் யாரும் இல்லை. இது மற்றவர்களை குறை காண அல்ல, இது ஒரு பெருமிதமானது. குர்ஆனில் மாற்றம் கொண்டு வர முடியாது. ஷரீஅத்திலே கை வைக்கவோ மாற்றவோ வாய்ப்பில்லை, அனுமதி இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் கலீஃபாவாய், முஃமின்களின் தலைவராய், ஜனாதிபதியாய் பொறுப்பேற்று கொண்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரணத்திற்கு பின்னால் சில மாற்றங்களை கொண்டு வரலாமே என்று உலகாதாய நோக்கில், சுயலாப நோக்கில் சில பேர் ஜகாத் என்கிற ஏழைகளுக்கு பங்கிட்டு தரப்படுகிற அந்த ஜகாத்தை தர மறுத்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை இங்கே கவனத்திற்குரியது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அயன்குசு வ அன ஹய்யுன். மார்க்கத்தை குறைப்பார்களா நான் உயிரோடு இருக்கிற போது? மார்க்கத்திலே சட்டம் குறையுமா நான் உயிரோடு இருக்கிற போது? சட்டம் குறைப்பதற்கும் அனுமதி இல்லை, கூட்டுவதற்கும் அனுமதி இல்லை. அதிகப்படுத்தவும் முடியாது, தேவையில்லை என்று எவற்றையும் தள்ளி வைக்கவும் முடியாது. அயன்குசு வ அன ஹய்யுன். நான் உயிரோடு இருக்கிறப்பவே குறைத்து விடுவதை அனுமதிப்பேனா என்று கேட்கிறார்கள். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆகச் சுருக்கமாய், அன்பானவர்களே, ஷரீஅத் சட்டம், யாராலும் இதை சட்டமாக்கி கொள்ளுங்கள் என்று புதிதாய் புகுத்த முடியாது. இதை குறைத்து விடுங்கள் என்று இருக்கிற சட்டத்தை யாராலும் எடுக்கவும் முடியாது. இதுதான் ஷரியத் சட்டத்தினுடைய நிலைப்பாடு. இதையெல்லாம் பேச இப்போது வருவதற்கு காரணம், சமீப காலங்களில் இந்தியாவில் ஒரு சட்டம், இந்த சட்டத்திற்கு இப்போது கொஞ்சம் உயிர் கொடுக்க துவங்கி இருக்கிறார்கள். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கல்வி, ஒரே 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 என்று எல்லாம் யூனிஃபார்மாக இருக்க வேண்டும் என்று இயங்கினார்கள். இந்தியாவிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி ஆதார் கார்டு இருக்கிறது, ஒரே மாதிரி பேன் கார்டு இருக்கிறது, ஒரே மாதிரி எல்லாம் இருக்கிறது. ஏன் ஒரே மாதிரி சட்டம் இருந்தால் என்ன என்கிற ஒரு முட்டாள்தனமான முடிவை சில பேர் முன்மொழிய அது விவாத பொருளாக மாறியது மட்டுமல்ல, நாட்டின் ஆங்காங்கே 1-2 இடங்களில் அதை முயற்சிக்கலாம் என்று களத்திலே இறங்கி இருக்கிறார்கள். கேட்கறதுக்கு நல்லா தெரியுது, பார்க்கறதுக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் நல்லது தானே? இல்லை, அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மதத்திற்கும் அவர்கள் மதத்தின்படி செயல்பட வழங்கி இருக்கிற அனுமதியை ரத்து செய்கிறது, கேலிக்குள்ளாக்குகிறது. சொல்ல போனால் அரசியல் சட்டத்தை அவமதிக்கிற செயல். நான் ஒரு இந்து முறைப்படி வாழ வேண்டும், வாழ எனக்கு அனுமதி உண்டு. நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவ முறைப்படி